ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 4வது வாரம் செவ்வாய்க்கிழமையில் இருக்கின்றோம். இன்று நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். ஆனால் இன்று நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை முதல் வாசகமாக சாமுவேல் புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தாவீது அரசர் அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுக்க ஆண்டவர் பணிக்கிறார். எல்லா விதமான எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு கொடுக்கிறார். என்றால் அனைவரையும் ஆண்டவர் அழித்து விட்டார். இந்த நிலையிலே தாவீது அரசருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இறைவாக்கினர் நாத்தானை அழைத்து, இதோ பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய பேழையோ கூடாரத்தில் இருக்கிறது என்று, அதற்கு நான் ஒரு கோவிலை கட்டுவேன் ஆண்டவருக்கு என்று சொன்ன பொழுது, அதற்கு நாத்தான் கூறிய பதில், உன் விருப்பப்படியே நீ எல்லாம் செய், ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று அவருக்கு பதிலளிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகன் இன்று நள்ளிரவு நமக்காக பிறக்க இருக்கிறார். ஆனால் அவரை குறித்து சாமுவேல் புத்தகத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், பேழையானது கூடாரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாடடை குடிலிலே பிறக்க போகிறார். அவர் இம்மானுவேலாக இருப்பார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. நாத்தான் சொன்னது, நீ உனக்கு விரும்பியதை செய், கடவுள் உம்மோடு இருக்கிறார். ஆக பிறக்க போகிறவர் நம்மோடு இருக்க போகிறார். அவருக்கான ஒரு அரண்மனையை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அது கல்லாலான, மண்ணாலான, சிமெண்டாலான, கம்பியாலான அரண்மனை அல்ல. நமது இரத்தத்தாலும் சதையாலுமான நமது இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இதயத்தையில அவர் குடிகொள்ள ஆசைப்படுகிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் இதயத்திலே நாம் ஆலயம் கட்டுகின்ற பொழுது அவர் என்னாலும் நம்மோடு கூட தங்கியிருப்பார். இதைதான் திருவெளிப்பாடு புத்தகம் 3வது இயல் 20வது இறைவார்த்தையில நாம் பார்ப்போம். உமது இதயத்தின் அருகே என்று உமது கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், நீ விரும்பி கதவை திறந்தால் உன்னோடு அமர்ந்து நான் உணர்ந்து. ஆண்டவர் காத்து கிடக்கிறார், நமக்காக காத்து கிடக்கிறார். உலகத்திலே எந்த ஒரு கடவுளும் செய்யாத ஒரு செயலை கடவுள் செய்கிறார். நம் பாவம் போக்க நமக்காக மண்ணில் பிறக்கிறார். அவர் நம்மிடம் உத்தரவு கேட்கிறார், உன் இதயத்திற்குள்ளே வரலாமா என்று. எந்த கடவுளும் கேட்காத ஒரு கேள்வி. ஏனென்றால் நம் ஆதிபற்றவர்கள் தவறு செய்த போது கூட அவர்களை தண்டித்து அவருடைய விருப்பப்படி விட்டுவிட்டார். அதன் பிறகு அவர்களை தனது இறுக்கி பிடிக்கவில்லை, நீ இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த சுதந்திரத்திலே நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னுடைய இதயத்தில் எனக்கு இடம் கொடுப்பாயா, உன்னோடு நான் வந்து தங்க வேண்டும் என்று. இதைதான் இந்த நற்செய்தி வாசிக்க நாம் பார்க்கலாம். செக்கரியாவுடைய புகழ்ச்சி பாடல் தான் இன்றைய லூக்கா நற்செய்தி வழியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செக்கரியா ஆண்டவரை போற்றிக் கொள்கிறார். ஏனென்றால் முதிர்ந்த வயதிலே குழந்தை பெற முடியாது என்று எண்ணி, அது அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே அது ஒரு சாபமாக இருந்தது. பார்ப்பவர்களாம் கடவுள் இவர்களை தண்டித்து விட்டார் என்று அவமானமாக இருந்தது. ஆண்டவர் எங்களை அவமானத்தினின்று காத்தார், இஸ்ரவேலின் கடவுள் வாழ்த்து பெறுவாராக என்று செக்கரியா சொல்லிவிட்டு தனது மகனாகிய யோவானை குறித்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அறிவிக்கின்ற வார்த்தை, உன்னத கடவுளுடைய இறைவாக்கில் எனப்படுவாய். குழந்தாய், நீ உன்னத கடவுளுடைய இறைவாக்கில் எனப்படுவாய். மக்களுடைய பாவங்களை போக்க கடவுளுக்கான வழியை நீ செம்மையாக ஆயத்தப்படுத்து என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய வழியை நாம் ஆயத்தம் செய்த திருமுழுக்கு யோவான் பிறந்தது நமக்கானதுதான். ஏனென்றால் அவர் நம்முடைய இதயங்களையும் சீர்படுத்த வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு மனமாறி வர இருக்கின்ற பாலகனை நாம் நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நாம் சேர்த்து வைக்க, நம்மோடு தங்க வைக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நாம் கட்டுகின்ற குடிலோ, நாம் ஜெபிக்கின்ற ஜெபமோ தேவைப்படாது. நம் உள்ள குடிலே ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம் உள்ளத்தினால் ஆண்டவரிடம் பேச வேண்டும். நமது செயலே நாம் யார் என்பதை மற்றவருக்கு அறிவிக்கும். அதனால் பிறக்க போகின்ற கிறிஸ்துமஸுக்கு நம்மையே நாம் தயார் செய்வோம். இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவை நாம் காண தயாராக இருப்போம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்க போகிறார். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஆமேன்.